அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பை மேம்படுத்த ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று மதியம் அவர் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த நிலையில் தற்பொழுது பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஆணையை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் தொடர்பாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று மதியம் ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்றிருக்கிறார். அங்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடைபெற்றது, தற்பொழுது இந்த பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, என்ன விவரம்? கார்த்திகா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் தமிழக ஆளுநர் RN ரவி ஆய்வு மேற்கொண்டார். சரியாக 12:30 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அந்த ஆய்வில் என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஆளுநர் மாளிகை அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. அந்த அறிக்கையை பொறுத்தளவு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யவும், மாணவர்கள் மாணவியர்கள் என தனித்தனியாக நான் கலந்துரையாடினேன். தற்போது ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்திய தீர்க்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை பல்கலைக்கழக நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக ஆளுநர் இந்த கலந்துரையாடல் வாயிலாக பல்கலைக்கழக வளாகத்தை பாதுகாப்பாக உருவாக்க வேண்டும். ஏற்கனவே மாணவ மாணவிகள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த பரிந்துரைகளை மிகவும் பொறுமையாக நான் கேட்டிருக்கிறேன். அவற்றை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆளுநர் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களின் பாதுகாப்பு நலனே பிரதானம் என தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் இந்த சம்பவம் குறித்து தற்போது அச்சமடைய வேண்டாம் என்றும், பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான பாதுகாப்பு சூழலை மேம்படுத்திட நிர்வாகத்திற்கு முழுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் பல்கலைக்கழகம் முழுமையான உறுதியேற்பது தற்போதே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தேவையான மாற்று நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக விரைவில் தற்பொழுது அங்கு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் இல்லாமல் இருக்கிறது. துணைவேந்தர் தற்காலிக துணைவேந்தர் நியமனம் செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. பதிவாளர் மாற்றம் செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகளை ஆளுநர் மேற்கொண்டு வருகிறார். கார்த்திகா, இன்று மதியம் ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடமும் கலந்துரையாடி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடைய பரிந்துரையையும் ஏற்றிருக்கிறார். பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.